நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து என்னென்னா டைம் பீரியட் ஆஃப் nth ஆர்பிட். டைம் பீரியட் ஆஃப் nth orbit. ஓகே, ஸோ டைம் பீரியட் ஆஃப் nth ஆர்பிட் அப்படின்றது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா we know that angular velocity கண்டுபிடிச்சோம், அதே வச்சு நம்ம டைம் பீரியடும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ there is a relation between time period and angular velocity. இது என்னன்னா, ஸோ டைம் பீரியட் would be equal to 2 pi by omega. இதுவும் நம்ம லாஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். t equal to 2 pi by omega. ஸோ டைம் பீரியட் வந்து எழுதுவோம். ஸோ டைம் பீரியட் would be equal to 2 pi. ஒமேகா அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருந்தோம், தட் இஸ் கான்ஸ்டன்ட் டைம்ஸ். ஓகே, ஒமேகான்றது வந்து என்ன வந்துச்சு, கான்ஸ்டன்ட் டைம்ஸ் a டைம்ஸ், யூ ஆல்ரெடி டன் இட், a டைம்ஸ் z cube by n cube அப்படின்றத நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ we can do that. So z cube by n square, that is z square by n cube, that is z square by n cube. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான் இல்லையா. ஸோ we can say again அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அது a dash அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ that will give n cube by z square. அப்போ என்ன அர்த்தம்னா, the time period will be directly proportional to n cube by z square. So this would be the time period of the nth orbit. Okay, so time period வந்து n cube by z square, it is inversely proportional. Okay, so இதே மாதிரி frequency நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே அப்படியே பக்கத்துலேயே நம்ம எழுதிடலாம், frequency of the nth orbit. Frequency of the nth orbit. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த nth ஆர்பிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டைம் பீரியடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரீக்வன்சின்றது வந்து இன்வர்ஸ் ஆஃப் த டைம் பீரியட்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ யூ கேன் சே அதர்வைஸ் யூ கேன் ரைட் லைக் திஸ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் த nth ஆர்பிட் ஒமேகா would be equal to 2 pi by t. ஓகே, ஒமேகா equal to 2 pi by t. இந்த ஒமேகாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, we can write as 2 pi f அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைனா we can write like this, omega would be equal to 2 pi into f அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். Then frequency would be frequency of the nth orbit would be equal to omega by 2 pi. omega அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம், that is n cube by, so omega அப்படின்றது வந்து z square by n cube இல்லையா. so z square by n cube into 2 pi. so this would be the frequency of the nth orbit. ஓகே, ஸோ அதாவது இன்வர்ஸ் ஆஃப் த டைம் பீரியட் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். த சேம் திங் வி கேன் ஆல்சோ ஃபைண்ட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் த nth ஆர்பிட் would be the inverse of the time period. ஸோ திருப்பி போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், z square by n cube times constant அப்படின்னு கிடைக்கும். ஸோ this would be the frequency of the nth orbit.